மிஸ்டீரியஸ் ஐலண்ட் பார்ட் 10. ஹானாவும் விக்ரமாவும் அரண்மனைக்கு வந்தடைகிறாங்க. நம்ம ஹானா தன்னுடைய அப்பாவோட சிலைய முதல் முறை பார்க்குறா. முதல் முறை பார்த்ததும் அவளுக்கு ஒரே அழுகையா இருக்கு. ஏன்னா 25 வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் அவங்களுடைய அப்பாவை முதல் முறையா பார்க்குறா. ஆனா அவளால சிலைய மட்டும்தான் பார்க்க முடியுது, உருவத்தை பார்க்க முடியல. அப்போ அப்பா கிட்ட கேட்குறா, அப்பா ஏன் இப்படி பண்ணீங்க? என்னாலையும் என்னுடைய சகோதரியாலையும் கீரானை மறக்க முடியலையே, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா முன்னாடி கேட்டுட்டு இருக்கா. இந்த நேரத்துல நம்மளுடைய கீரான் சிறையில இருக்கான், ஹானா அரண்மனையில இருக்கா. அப்போ இந்த நேரத்துல நம்ம மரியானா காட்டுக்குள்ள 25 வருஷமா தன்னுடைய தியோடோகஸ் மதர்ல தூங்கிட்டு இருந்த அந்த ஹானாவோட நீர் குட்டையில மண்ணள்ளி போட்டு நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரியானா நினைக்கிறா. ஏன் அப்படி நினைக்கிறா அப்படின்னா, நம்ம இதுல மண்ணள்ளி போட்டு நிரப்பிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் ஹானாவால இதுக்குள்ள இருந்து வெளியே வர முடியாது. ஹானாவால நம்மளுடைய வாழ்க்கையை அவளால கெடுக்க முடியாது. இனி கீரான் நமக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியினால அவ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா, கீரானை எப்படியாவது நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும். ஏன்னா மரியானாவால அவளுடைய காதலை விட்டு கொடுக்கவே முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து அந்த மாணிக்கக்கல் மூலமா கீரானோட ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம மரியானா வாட்ச் பண்ணிட்டு இருந்தா. அதாவது அவன் 15 வயசுல அவன் இருந்தது, அவன் 20 வயசுல அவன் இருந்தது, எல்லா விஷயத்தையுமே அவன் வாட்ச் பண்ணிட்டே இருந்தா. ஆனா 20 வருஷத்துக்கு அப்புறமா கீரான் என்ன பண்றா, என்ன செய்றா, எங்க இருக்கிறான், எப்போ தியோடோகஸ் தீவுக்கு வருவான் அப்படிங்கிற விஷயத்த அந்த மாணிக்கல் கல் காட்ட மறுத்துட்டு. அதனாலதான் கீரான் தீவுக்குள்ள என்டர் ஆகும் பொழுது கீரானை வரவேற்கிறதுக்காக அங்க எதுவுமே ஏற்பாடு பண்ணல. ஏன்னா மாணிக்கக்கல் எதுவுமே காட்டல. அப்போ நம்ம ஆனாவை எப்படியாவது வெளியே வர விடாம நம்ம தடுத்துடணும். தடுத்தா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை நிலைச்சி நிற்கும், இல்லைன்னா வாழ்க்கை இல்லாம போயிடும் அப்படின்னு நினைச்சி அவளால என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவளுடைய முயற்சி ஒர்க் அவுட் ஆகல. அவங்க சோல்ஜர்ஸ் எவ்வளவோ மண்ணள்ளி கொட்டி நிரப்புனாங்க. ஆனா சோல்ஜர்ஸே களைச்சு போயிட்டாங்க. எவ்வளவு தூரம் அவங்க மண்ணள்ளி போட்டு கொட்டுனாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த நீர்க்குட்டை விரிவடையுது. அந்த நீர்க்குட்டை அது நிறைஞ்சு போகல, மண்ணால நிறைஞ்சு போகல. அவங்க எவ்வளோ தூரம் மண்ணெளி போட்டாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு அது விரிவடையுது. இதுக்கு மேல நம்ம இது விஷயத்த பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல மின்னக்கூடிய ஒரு மரத்துக்கிட்ட வாரா. அப்போ அவளுடைய பழைய ஞாபகங்கள் அவளுக்கு வருது. It's so pretty. Why do you say praise me? Thank you. Such innocence I once had. இது எல்லாமே மரியானாவுடைய சின்ன வயசு. அவங்க அப்பாவோட இருந்த அந்த நாட்களை மரியானா நினைச்சு பார்க்குறா. இந்த சமயத்துல நம்மளுடைய ஹானா அரண்மனையில இருக்கிறா. அதாவது கீரான் சிறையில இருக்கான், அதுக்கப்புறம் மரியானா காட்டுல இருக்கா, ஹானா அரண்மனையில இருக்கா. அப்போ முதல்ல அவங்களுடைய ஹானாவோட அம்மாவை பார்க்கறதுக்காக அவளுடைய அம்மா அறைக்கு நிக்கிறா. அப்போ அவங்க அம்மாவை பார்த்ததும் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஆனந்த கண்ணீர். ஏன்னா பல வருஷத்துக்கு அப்புறமா அவளுடைய அம்மாவை முதல் முறை பார்க்குறா. அவளுக்கு கண்ணீர் வருது. அவங்க அம்மாவை ஹக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவங்க அம்மாவை ஹக் பண்றா. அப்போ ஹக் பண்ணும்போது நம்ம ஹீனா முழிச்சுக்கிறா. முழிச்சிட்டு மரியானா
இங்க நீ என்ன பண்ற? ஏன் அழுகுற? அதாவது நீ வந்து அழமாட்டியே, உன்னுடைய கண்ணீரை வந்து நீ வந்து மனுஷங்க கிட்ட காட்ட மாட்டியே, உன்னுடைய கண்ணீரை வந்து நீ வந்து தியோடோகஸ் மதர் கிட்ட மட்டும்தானே நீ காமிப்ப. இப்போ என்ன புதுசா உன்னுடைய கண்ணீரை வந்து நீ வந்து அம்மா முன்னாடி கூட நீ காமிச்சு இது வரைக்கும் நீ அழுததை நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீனா வந்து தூக்க கலக்கத்துல பேசிட்டு இருக்கா. ஏன் ஹேனாவை வந்து மரியானாவோட அம்மா வந்து, அதாவது இவங்களோட அம்மா வந்து ஏன் ஹேனாவை வந்து மரியானா அப்படின்னு சொல்றா அப்படின்னா, நம்மளுடைய ஹேனாவும் மரியானாவும் ரெட்டையர்களா இருக்கிறதுனால உருவத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் அச்சு அசலா ஒரே போலதான் இருப்பாங்க. எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம மரியானா வந்து ஒரு குயின் கெட்டப்ல இருப்பா. நம்மளுடைய ஹேனா வந்து ஒரு சாதாரண ஒரு 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 சாதாரண ஒரு பெண்மணியா நம்மளுடைய ஹேனா வந்து இருப்பா. அப்போ அப்போ வந்து ஹீனா வந்து கேட்குறா. அதாவது தாய் வந்து கேட்குறா, உன்னுடைய விலை உயர்ந்த ஆபரணங்கள் எங்க? உன்னோட க்ரௌன் எங்க? நீ அந்த க்ரௌன் இல்லாம நீ எங்கேயுமே போக மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீனா வந்து கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்க தூங்குங்க, நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வந்து தூங்க வைக்கிறா. அவங்க அம்மாவை தூங்க வச்சதும் அவங்க அம்மாவை வந்து ஒரு கொஞ்ச நேரம் அவங்க அம்மாவை பார்த்துட்டே இருக்கா. அவங்க அம்மாவோட அழகை வந்து நம்ம மரியானா வந்து பார்த்துட்டே இருக்கா. அதாவது அம்மா கூடயே நம்ம இருந்துடலாம், நம்ம வந்து நம்மளுக்கு வேற எதுவுமே வேணாம், நம்ம அம்மா கூடயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரியானா வந்து நினைக்கிறா. அம்மா கூடயே இருந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்கா, அம்மா கூட இருந்துடலாம் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அவளால் எதுவுமே பண்ண முடியாதே அம்மா கூட இருக்க. ஏன்னா வந்து அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மாவுக்கு ரெட்டை குழந்தைகள் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறது ஹீனாக்கு வந்து தெரியவே தெரியாது. அதாவது ஹீனாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மரியானா மட்டும்தான், நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு பேபி கேர்ள் மட்டும்தான் அப்படின்ட்டு ஹீனா வந்து நினைக்கிறா. இந்த விஷயத்த நம்ம வந்து அம்மா நான் தான் உன்னுடைய மூத்த பொண்ணு, நான் தான் உன்னுடைய மூத்த பொண்ணான ஹேனா, அப்பாவான விக்டர் தான் என்னை வந்து இந்த மாதிரி 25 வருஷமா ஒரு இடத்துல போட்டு மூடி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கிங் விக்டரை வந்து நம்ம ஹீனா வந்து தப்பா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய ஹேனாவோட வாழ்க்கைய அழிக்கிறதுக்காக சொந்த சகோதரியான மரியானா வந்து பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கா. இந்த விஷயங்கள் எதுவுமே வந்து ஹீனாக்கு வந்து தெரியாது. ஹீனாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு பொண்ணு, அது மரியானா. அப்புறமா வந்து கிங் விக்டர், அவர் வந்து நம்மள நல்லபடியா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு அவங்க 2 பேரையும் பத்தி நல்ல விதமா மட்டும்தான் ஹீனாவோட மைண்ட்ல இருக்குது. ஸோ நம்ம வந்து தேவையில்லாம இதெல்லாம் சொல்லி நம்ம வந்து இந்த வயசான காலத்துல அவங்கள வந்து நம்ம கஷ்டப்பட கூடாது. ஏற்கனவே கிங் விக்டரை அதாவது இழந்ததுக்கு அப்புறமா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்போ இதுக்கப்புறமும் நம்ம நிறைய கஷ்டத்தை வந்து நம்ம அம்மாக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படின்னு நகுண்டு என்ன பண்றா, ஒரு போட்டோவை பாக்குறா. அங்க வந்து கிங் விக்டர், அதுக்கப்புறமா வந்து ஹீனா, மரியானா 3 பேரும் போட்டோல ரொம்ப அழகா இருக்காங்க. அந்த போட்டோவை பார்த்துட்டு அவளுக்கு வந்து ஒரு 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 அழுகை ஒரு இது. ஏன்னா வந்து மரியானாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குயின் வாழ்க்கை, ஒரு ரிச்சான வாழ்க்கை, ஒரு ஹைஃபையான வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்கா. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹேனா வந்து மரியானாவோட அறைக்கு வந்தடைகிறா. அப்போ மரியானா யூஸ் பண்ணி வச்சிருக்க அந்த க்ரௌன், அதுக்கப்புறமா வந்து மரியானாவோட ஜுவல்ஸ், அதுக்கப்புறம் வந்து மரியானாவோட ட்ரெஸ், மரியானாவோட ரூம், இதெல்லாம் பார்த்து நம்ம ஹேனா வந்து ரொம்பவுமே வந்து அதிர்ச்சி அடைகிறா. ஏன்னா வந்து இந்த ஹேனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அழிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா மட்டும்தான் நம்ம மரியானா வந்து இந்த மாதிரியான ஒரு குரூவலான விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருந்தா. ஆனா அதுக்கு முன்னாடி மரியானா அந்த மாதிரி எந்த விஷயத்துமே பண்ணது கிடையாது. சின்ன வயசுல இருந்து, அவளுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து அந்த கிங் விக்டர் வந்து அவங்க இதுதான் வந்து உன்னுடைய கணவன், உன்னுடைய வருங்கால கணவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லுல வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து காட்டி காட்டி அவளை வந்து ரொம்ப வந்து ரொம்ப வந்து வளர்த்துருக்காங்க. ரொம்ப ஒரு அன்பை காட்டி ரொம்ப ஒரு ஆசையை தூண்டி அவளை வந்து மரியானாவை வந்து அவளுடைய வாழ்க்கை வந்து அப்படியே ரன் ஆயிருக்கு. இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஹேனாக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்களா வந்து விசிபிள் ஆகுது.
அப்போ வந்து நம்மளால தான் வந்து நம்ம தங்கச்சி வந்து இந்த மாதிரியான ஒரு க்ரூவலான ஒரு ஸ்டேஜுக்கு வந்து மாறிட்டா அப்படின்ட்டு வந்து நினைக்கிறா. அப்போ வந்து இன்னொரு சமயமும் நினைக்கிறா, அப்போ நானும் வந்து மரியானா மாதிரி ஒரு பெண் தானே, அப்போ நானும் வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் வாழக்கூடாதா, வாழக்கூடாது போல, எனக்கு அந்த குடுப்பனை இல்ல, நான் வந்து விட்டு கொடுக்க தான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹானா வந்து தன்னைக்குள்ளே வந்து குமுறுறா. அதுக்கப்புறம் வந்து ஒரு புக்கை வந்து பார்க்குறா. அந்த புக்கை பார்த்ததும் ஹார்ட் பிரேக்கிங் ஆகுது நம்ம ஹானாக்கு. ஏன்னா நம்ம மரியானா ஹானாவை பற்றி, நம்ம மரியானா வந்து கீரானை பற்றி அந்த புக்கில் அவ்வளோ எழுதி வச்சிருக்கா. அவ்வளோ ஒரு காதல், அவ்வளோ ஒரு கவிதை, கீரான் 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 அந்த புக்கு பூராமே அந்த காதல் மயக்கத்துல கிறுக்கி வச்சிருக்கா. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆழமான காதலை நம்ம அழிக்க வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹானா வந்து அழுவுறா. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ட் 11ல பார்க்கலாம். நம்மளுடைய கதை வந்து பிடிச்சிருந்து அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து கதையில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய வாய்ஸில் அது ஏதாவது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நான் ஒரு கமெண்ட் கூட நான் வந்து என்னுடைய சேனலில் வந்து நான் பார்த்ததில்ல. தேங்க்யூ.